அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபூதங்களை வேண்டி இந்த விழாவில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சிறம் தாழ்ந்து பணிவான வணக்கம். மைசூர் தமிழ்ச்சங்கம் கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு மிக பிரமாதமாக திருமையுடன் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பிரான்சிஸ் அவர்களை பார்க்கின்றோம். அவர் இளைஞரை காட்டில் மிக அதிகமாக புயல் கூட இவ்வளவு தூரம் செயல்பட்டிருக்குமா என்று தெரியாது. மிக பிரமாதமாக ஓடி அவர் வேலை செய்கின்றார். முதல் முறையாக அவரை நான் என்னுடைய வீட்டில் அவரை சந்திக்க நேர்ந்தது. என்னுடைய உள்ளத்தை மிகவும் கவர்ந்தவர் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அவருடன் கூட வந்தவர் யார் என்று சொன்னால் ஐயா ரகுபதி அவர்களும் வந்திருக்கின்றார். அவர் இந்த தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று நான் கேள்விப்பட்டேன். இருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். தற்பொழுதுதான் சுவாமிஜி அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உரையை கொடுத்திருக்கிறார், ஆசையையும் கொடுத்திருக்கிறார்கள். நான் நீண்ட காலமாக பழனி செல்ல வேண்டும் இருந்தது. அவரை பார்த்து அவர் சொன்னார், கட்டாயமாக நீங்கள் வருவீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று. அவருடைய ஆசையும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்கு பிறகு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடையே அமர்ந்திருக்கக்கூடிய ரமேஷ்குமார் IFS என்று இருக்கிறேன். அவரை முதல் முறையாக நான் சந்திக்கின்றேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேருக்கு நேர் சந்தித்த பாக்கியம் பெற்றவர். அவரையும் நான் பார்த்தேன். அவருடைய புண்ணியமும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால எனக்கு கிட்டத்தட்ட அது பார்த்தீர்கள் என்றால் எனக்கு தீபாவளி போன்று இருக்கின்றது, பொங்கலை போன்று இருக்கின்றது. இங்கே குழுமி இருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, ஏராளமான பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா பிரான்சிஸ் அவர்களும் ரகுபதி அவர்களும் என்னுடைய வீட்டிற்கு வந்து சில பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சென்ட் பிலோமினாஸ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். 1993 ஆண்டிலிருந்து நான் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் PhD பண்ணியிருக்கிறேன். அதற்கு பிறகு ஏராளமான பட்டங்கள் பெற்றிருந்தாலும் கூட கர்நாடக அரசு இந்த கல்லூரி சொல்ல போனால் மைசூர் மாநிலத்திலேயே ஒரே ஒரு கல்லூரியில் தான் தமிழ் இருக்கிறது. இதற்கு முன்னால் மகாராணி கல்லூரியில் இருந்தது என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கிருந்த ஆசிரியர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த இடத்தை அவர்கள் நிரப்பவே இல்லை. அதனால் மைசூரை பொறுத்தவரை என்னுடைய கல்லூரியில் மட்டும்தான் தமிழ் இருக்கின்றது. நான் மட்டும்தான் தமிழ் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய பணிக்கு உதவி செய்து கொண்டு ஆதரவு கரம் நீட்டுகின்றவர்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் தான். உங்களுடைய குழந்தைகளைத்தான் என்னுடைய கல்லூரிக்கு அனுப்பி எனக்கு வாழ்வாதாரம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் சிரம் தாழ்ந்து மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை, பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எத்தனை பேரும் முதலாவது இடம், 2வது இடம், 3வது இடம் வாங்கி இருக்கிறீர்கள். இது வாங்கினதுக்கு காரணம் யார் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் தான் முழு முதற் காரணம். உங்களிடத்தில் இருந்தது கவனம், கான்சென்ட்ரேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். முழு முதலாக நீங்கள் முயற்சி எடுத்து படித்ததனால் தான் இந்த முதலாவது இடத்தையோ 2வது இடத்தையோ தக்க வைத்துக் கொண்டிருக்க முடிந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை என்று சொன்னால் கவனத்தை தயவு செய்து சிதறவிடாதீர்கள். நான் தான் பரிசு வாங்கி விட்டேனே, எனக்கு கவலை கிடையாது, பட்ட வகுப்பு, டிகிரி வகுப்பு எப்படி போனால் என்ன என்று போய்விடாதீர்கள். கவனத்துடன் செயல்பட வேண்டும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கின்றேன். கிளாஸ் ஃபர்ஸ்ட் என்று வருவார்கள். அதற்கு பிறகு பட்டய வகுப்பு அந்த இது பார்க்கும் பொழுது, டிகிரியில படிக்கும் பொழுது அவர்கள் எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள் என்பதே தெரியாமல் இருந்திருக்கின்றது. அதனால் தயவு செய்து கவனத்தை சிதறவிடாதீர்கள். 2-3 கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி அமைகின்றேன். ஒரு தையல்காரனை எடுத்துக்கொள்கிறீர்கள், ஒரு சிற்பத்தை வடிக்கின்றவனை பார்க்கின்றீர்கள், இல்லை ஒரு பொற்கொல்லனை பார்க்கின்றீர்கள். எல்லோருடைய காதுகளிலும் பார்த்தீர்கள் என்றால் பொன்னாலாகிய ஆபரணம் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பொற்கொல்லனோ தையற்காரனோ மற்றவர்கள் ஒரு நிமிடம் தன்னுடைய கவனத்தை நீக்கிவிட்டான் வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் தன்னுடைய கவனத்தை அவன் போக்கிவிட்டால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். கைக்கான அளவை எடுத்துக்கொண்டு கால் அளவுக்கு அழகாக தைத்தால் என்ன அழகாக தைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள். அந்த தையல்காரனிடத்தில் மீண்டும் போவீர்களா? கிடையாது. கவனம் சிதற விடக்கூடாது. அதனால் முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், கவனத்தை செல்லும் நீங்கள் தயவு செய்து திசை திருப்பாதீர்கள். 2வதாக முயற்சி என்பது கட்டாயமாக வேண்டும். விடாமுயற்சி நம்மிடத்தில் இருப்பதெல்லாம் விட்ட முயற்சி தான். விடாமுயற்சி என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரே ஒரு சிறு கதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு கதை கேட்பதற்கு உங்களுக்கு
பிடிக்கும் நினைக்கிறேன். ஒரு சிறு கதை என்னன்னா, ஒரு உங்களை காட்டில் மிக சிறிய வயது பையன் 5 அல்லது 6 வயது இருக்கக்கூடிய அவனுக்கு கராத்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அந்த ஊரிலேயே அந்த கராத்தே சொல்லிக் கொள்ளக்கூடிய பள்ளிக்கூடம் கிடையாது. கொஞ்சம் தூரம் 5 மைல் 6 மைல் சென்றுதான் அவன் அந்த கராத்தே படிக்க வேண்டும். எப்படியும் என்ன செய்கிறான், கஷ்டப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்திற்கு போகிறான், படிக்க போகிறான். அங்க ஒரு குரு என்பவர் இருக்கின்றார். குருவினத்தில் அவன் போய் சொல்கிறான், கராத்தே படிக்க வேண்டும் என்று போல ஆசையாக இருக்கிறது. அப்படியே ஒன்று செய். மற்ற இடத்தில் பாத்தீங்கன்னா 50-60 பள்ளி மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்காங்க. பெருசா கத்தி கித்தி எல்லாம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இவர் நேரம் அனுப்பின குரு என்ன சொன்னா, பக்கத்துல தொட்டி இருக்கிறது, தயவு செய்து இந்த கதையை கேளுங்கள், உங்களுக்கு உதவும். பக்கத்திலே தொட்டி இருக்கிறது அல்லவா, அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை தயவு செய்து என்னெல்லாம் நினைச்சு நீ குத்தணுமோ குத்து, தண்ணியை குத்துமாறு சொல்கின்றார். உன்னுடைய பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த தண்ணீரை கூத்து அடி என்று சொல்கிறார். அவன் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் பண்ணுகிறான். ஐயா பண்ணிவிட்டேன், சரி போய் உறங்க போகிறார். மறுநாளைக்கு வருவது, ஐயா நீ என்ன பண்ணணும், தண்ணி அடித்திருப்பீங்க. இன்னும் கோபமாக வருகிறது. கிட்டத்தட்ட இதே பயிற்சி எவ்வளவு நாளைக்கு செய்கிறான், 6 மாதம் செய்கின்றான். மனசு வெறுத்து போய் கடைசியில் அவர்களுக்கு வெகேஷன் விடுமுறை டைம் என்று வருகிறது. எல்லோருமே ஊருக்கு புறப்பட்டு போகிறார்கள். இந்த பயணம் வரான். ஊருக்கு வரும்பொழுது எல்லோரும் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி காத்திருப்பார்கள், அதே போல காத்திருக்கிறார்கள். என்ன எப்படி படித்தா, என்ன செய்தா, ஏன் செய்தா என்று சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. வீட்டுக்கு போகிறான், ரொம்ப டயர்டா போல இருக்கிற, வீட்டுக்குள்ளே அனுப்புகிறார்கள். வீட்டுக்கு போன பிறகு என்ன ஆகுதுன்னு எல்லாம் கேட்கிறாங்க, என்ன படிச்ச ஏது. அம்மா ரொம்ப பக்கத்துல அன்போடு என்னப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்க, எப்படி இருக்கு அப்படின்னு. கூட்டம் எல்லாம் கரைந்து போனதா என்று பார்க்கிறான். யாரும் பக்கத்தில் இல்லை என்று தெரிந்து மிக கோபத்துடன் பக்கத்தில் இருக்கும் மேஜை ஓங்க குத்துறான் பாருங்க. மேஜை சுக்குநூறாக உடைந்து போகிறது. இதற்கு முன்னால் அதே மேஜையை குத்திய பொழுது ஒன்றும் ஆகவில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சத்தம் கேட்டு, என்ன பெரிய சத்தம் கேட்டது, என்ன விஷயம் பார்த்தா அந்த மேஜை சுக்குநூறாக போயிருக்கிறது. அப்பொழுதுதான் யோசிக்கின்றான், ஓ என்னிடத்தில் குரு ஏன் தண்ணீரை அடிக்கும்படி சொன்னார். நான் அவரை பார்த்து பயங்கரமாக திட்டினேன் அல்லவா, இருந்தாலும் வேறு வழியிலே என்று சொல்லி 6 மாதமாக நான் தண்ணீரை அடித்தடித்து செய்தேன். என் கைகளுக்கு என்னை அறியாமலேயே ஒரு சக்தி வந்திருக்கிறது, பலம் வந்திருக்கிறது என்று சொல்லி நினைத்த இடத்திலேயே அவன் என்ன செய்தானாம், குருவை வணங்கினானாம். அதே போல சிறு சிறு விஷயங்கள் தான் இருக்கும். இவன் என்ன சொல்லிவிட்டால் என்றெல்லாம் தயவு செய்து நினைக்காதீர்கள். உங்களுக்கு வேண்டியது விடாமுயற்சி தான். எதாக இருந்தாலும் சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்கிறார்கள். யார் என்ன சொல்கிறார்கள், சொல்வது யார் என்று பார்க்காதீர்கள், சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்று பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உடனேயே உதவி செய்யாமல் போகலாம், ஆனால் நீண்ட காலத்திற்கு பிறகு கட்டாயமாக அது உங்களுக்கு உதவி செய்யும். ஆலமரத்தினுடைய விதை பார்க்கிறீர்கள், மிக சிறியது தானே. எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய, நீங்க பார்க்க வேண்டிய ஆலமரம் உடனே வந்து விடுகிறது, நிலத்தை கீழே கொண்டு வந்து விடவில்லையா. உங்களுக்கு தேவை பொறுமை, அதே நேரத்தில் விடாமுயற்சியும் கட்டாயமாக வேண்டும் என்று சொல்கிறேன். இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வரையறை வைத்துக் கொள்ளாதீர்கள். நான் இதைத்தான் படிப்பேன், அதைத்தான் படிப்பேன், அதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் எனக்கு பிடிக்கும் இல்லை. சில நேரத்தில் இந்த ஊருக்கு வந்திருக்கிறது கோபி மஞ்சூரியன் பீஸா என்று, இதெல்லாம் நம்முடைய உணவு பழக்கங்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை செய்து என்ன செய்றீங்க, டேஸ்ட் பண்ணி ரொம்ப பிரமாதமா இருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய தோசையை கூட விட்டு விடுகிறீர்கள், பீஸா என்று போகிறீர்கள் அல்லவா. கொஞ்சம் பழக்கப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு தெரியாது துறையாக இருக்கலாம், பிடிக்காத துறையாக இருக்கலாம், இருந்தாலும் போய் அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். நாளை இது நமக்கு கட்டாயமாக வரும். இன்னொன்றும் சொல்கிறேன், மாணவர்களை விரட்டி விரட்டி பிடிக்கிறது வருகிறது. எது என்று கேட்டால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. தயவு செய்து ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை பயமுறுத்தவில்லை, மாணவர்களுக்கு கட்டாயமாக தெரியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொன்னால் 100 பேர் செய்யக்கூடிய 5 நாள் வேலையில 1 மாதம் செய்யக்கூடிய வேலையை 5 நிமிடத்தில் செய்து விட்டு போய்விடும். நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். அதற்கு பிறகு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு விட்டேன், சாரி. அதற்கு பிறகு நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்ல நினைக்கப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். தயவு செய்து உங்களுக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருக்கலாம், அவர்களிடையே வித்தியாசம் பார்க்காதீர்கள். ஆணாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் தட்டி கேட்க வேண்டும்.
பெண் குழந்தையாக இருந்தால் எப்படி பெண் குழந்தையை நீங்கள் போற்றி பாதுகாத்து எல்லாம் செய்றீங்களா, முள்வெளிக்குள்ள போட்டு வளர்க்குறீங்களா, அதே போல ஆண் குழந்தையும் தட்டி வளருங்கள். கேளுங்கள், எங்கே போனா என்ன செய்தா என்று கேளுங்கள். மிக முக்கியமான விஷயம், தயவு செய்து மொபைல் பயன்படுத்தாதீர்கள். யாருக்கு முன்னால் பயன்படுத்தக்கூடாது? உங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் மொபைல் என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தானை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மொபைல் அவங்க இப்பொழுது பட்டப்படிப்பு போக போகிறார்கள், டிகிரிக்கு போக போகிறார்கள். நான் எத்தனை ஆண்டுகள் உங்களை கைபேசி பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறேன் தெரியுமா? பட்ட வகுப்பு என்பது 3 வருடம் தானே. 3 வருடம் நான் என்னால் கைபேசி பயன்படுத்த முடியாது என்றெல்லாம் கேட்காதீர்கள். 3 வருடத்தில் உங்களுடைய பெண் குழந்தை ஆண் குழந்தை காலை 9 மணிக்கு போய்விட்டு 5 மணிக்கு தான் வரப்போகிறது. அப்போ 3 வருடம் என்பது 1 வருடமாக போகிறது. நெக்ஸ்ட் பார்க்கிறீர்கள், அந்த குழந்தை கட்டாயமாக 5 அல்லது 6 மணி நேரம் உறங்குமா? 1 வருடத்திலிருந்து 6 மாதமாக குறைந்து விடுகிறது. நெக்ஸ்ட் அதற்கு பிறகு குழந்தை சாப்பிடும், விளையாடும், ஏதாவது செய்யும். பார்த்தீர்கள் என்றால் 3 மாதம், கிட்டத்தட்ட 3 வருடம் என்பது குறைந்து 3 மாதங்களுக்கு நீங்கள் தயவு செய்து கைபேசியை பயன்படுத்தாதீர்கள். அது கூட எப்பொழுது என்று சொன்னால், உங்கள் மகனோ மகளோ உங்களிடத்தில் வந்து பேசும்போது கைபேசி இருக்கக்கூடாது. அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு போன பிறகு பாருங்கள், அப்பொழுது பார்க்கலாம் அல்லவா, பேசலாம் அல்லவா. நீங்களாக உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள். நான் என் மகன் இருக்கும்போது கைபேசியை பயன்படுத்த மாட்டேன். நீங்கள் முதல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், அப்பா பயன்படுத்தினாங்க நானும் பயன்படுத்தினேன். ஒரு வீட்டுல எல்லாருமே பிஸியா இருந்தாங்களா, அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாரும் எப்படி பிஸினா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செல்லுல பிஸியா இருந்திருக்கிறார்கள். பேசுவதற்கு யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்காதீர்கள். நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்கிற மிக முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் கண்ணு கெட்டுகின்ற தூரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். திரும்பி பார்த்தா அங்க அம்மா இருக்கணும், திரும்பி பார்த்தா இங்க அப்பா இருக்கணும். அப்பா எங்க தெரியாது, அம்மா எங்க தெரியாது, கிடையாது. கண்ணு குழந்தை திரும்பி பார்க்கும்பொழுது அப்பா இருக்க வேண்டும். அங்கே கண்ணு கெட்டுகின்ற தூரத்தில் அப்பா இல்லை, வேலைக்கு போய் இருக்கிறார் என்று சொன்னால் அம்மா இருக்க வேண்டும். நீங்கள் அந்த மாதிரி வகுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வருடம் இருக்க போகிறீர்கள்? 3 வருடம். உங்களால் செய்ய முடியாதா? அதற்கு பிறகு கட்டாயமாக தினந்தோறும் ஒரு முறையாவது சேர்த்து சாப்பிட வேண்டும். காலையிலோ மத்தியானமோ ராத்திரியோ சேர்த்து சாப்பிடுங்கள். தேநீர் பருகுவதாக இருந்தாலும் கூட சேர்ந்துதான் தேநீர் பருகுவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். தேநீர் சேர்ந்து சாப்பிடுங்க. காலை உணவு பிரேக்பாஸ்ட் என்பது ஒரு அப்பமாக இருக்கட்டும், நூடுல்ஸ் தயவு செய்து போகாதீர்கள். தனிப்பட்ட முறையில் நான் அதற்கான விளக்கம் கொடுப்பேன். இட்லியோ தோசையோ சாப்பிடும்போது அட்லீஸ்ட் ஒரு துண்டாவது நீங்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கொடுங்கள். ஒரு சின்ன துண்டு கொடுங்க, கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. பேசி சிரிங்க 1 செகண்ட். அந்த நேரத்தில் போய் படிப்பை பற்றி பேசாதீர்கள். நீங்கள் பேசுவது தோசை பத்தி தான் இருக்கணும், ஆம்லெட்டை பத்தி தான் இருக்கணுமே தவிர அப்பொழுது போய் படிப்பை பற்றி பேசாதீர்கள். என்னென்றும் சொல்கிறேன், எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையிடத்தில் எனக்கு இந்த கல்லூரியில் இது நடந்தது என்று சொல்கிறார்கள். நான் குழந்தைகளை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையிடத்தில் எனக்கு இது நடந்தது இன்று கல்லூரியில் என்று சொல்கிறீர்களா? எதை சொல்வீங்க? டீச்சர் அடிச்சாங்க, உதைச்சாங்க, திட்டினாங்க, அது சொல்லாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும், அரசு பரிசுல நடந்திருக்கும் இல்லையா? ஏன் சொல்லக்கூடாது? கான்பிடன்ஸ் 2 பேருக்கும் முக்கியம். அப்பாவுக்கும் மகனுக்கும் இல்ல, அப்பா தன் மகனும் தாய்க்கும் மகளுக்குமான கான்பிடன்ஸ் முக்கியம். ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதீர்கள் தயவு செய்து. நமக்கு பிரிவு என்பது இருக்கின்றது, ஆனால் வாழ்கின்ற காலத்திலே ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழாதீர்கள். செப்பரேஷனை போல மிகப்பெரிய டெவில் பிசாசு கிடையாது. நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிச்சீவாக அமர்ந்திருக்கின்றோம்.